சபைக்கு 4 கூட்டம் வருது. நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? முதல் கூட்டம் என்ன தெரியுமா? சபைய ஹாஸ்பிட்டலா பார்ப்பாங்க. சபை என்பது ஹாஸ்பிட்டலு, இயேசு மருத்துவர். இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னா, வியாதி வரும்போதெல்லாம் எங்க வருவாங்க? பலவீனம் வரும்போதெல்லாம் எங்க வருவாங்க? ஒரு கூட்டம் சபைய எப்படி பாக்குதுன்னா, ஹாஸ்பிட்டலா பாக்குது. எப்ப தலைவலி வருதோ, அப்ப பாஸ்டர் ஞாபகம் வரும். எப்ப கால் வலி வருதோ, அப்போ ஆண்டவர் ஞாபகம் வரும். இப்பெல்லாம் என்ன பண்ணுவான்? உடனே இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது பாருங்களேன். சபைய போலீஸ் ஸ்டேஷனா பார்க்கும். ஏதாவது பிரச்சனை வருது பாத்தீங்களா? வீட்டுல பிரச்சனை விட்டுருங்கம்மா. வீட்டுல பிரச்சனை, எதிர் வீட்டுல பிரச்சனை, பக்கத்துல ஒருத்தன் பிரச்சனை கொடுக்குறான், இவன் எனக்கு சூனியம் பண்ணிட்டான், இவனுக்கு மாந்திரம் பண்ணிட்டான், அப்படி இப்படின்னு பிரச்சனை வரும் முதல்ல எங்க ஓடி வரும்? இப்ப இவர் யார்? இயேசுவை எப்படி பார்க்க தெரியுமா? போலீஸ் இன்ஸ்பெக்டரா பாக்குது. சிலருக்கு ஆண்டவர் எப்படி மாத்திக்கிறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. அவருக்கு தேவைக்காக என்ன பண்ணுவோம்? 3வது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் சபைய பேங்க் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. ஐயா, ரெண்டு ரெண்டு விதமா கையில ஏடிஎம் கார்டு இருக்குது, கூகுள் பே இருக்குது. அதுல சின்ன சின்ன அமௌண்ட் தான் போட முடியும். பெரிய அமௌண்ட் போடணும் எங்க போகணும்? பேங்க்குக்கு. அங்க யார நீ பாக்கணும்? பேங்க் மேனேஜர். இங்க இருக்கிற வரை பேங்க் மேனேஜராவே பாத்துட்டு இருக்குது. இது பெரிய சின்ன தேவைகள் இருக்கும்போது வீட்டுல சின்ன கண்ண மூடிய சுபா சோதர சோதர சபைக்கு வராது, ஆண்டவரை தேடாது. தேவை ஒரு 100 ரூபா வரணும், 200 ரூபா வரணும், கீழே வீட்டுல சின்ன சின்ன ஜபத்தை வாங்கிட்டே இருக்கும். பெருசா வேணும்னு எங்க வந்துரும்? பேங்க்குக்கு வந்து. நான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்காத, போலீஸ் ஸ்டேஷன்